வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவிடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. மழை லேசான மழை பெஞ்சிட்டு இருக்க. லேசா மழையில நானும் நனைஞ்சிட்டேன். மழையில நினைறது எவ்வளோ ஒரு சுகம் தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் நிறைய மழையில தான் நாங்க விளையாடி இருக்கோம். ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஸோ இன்னைக்கு லேசான மழையில நினைஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா மழை வந்துச்சுனாக்கா நல்லா மழையில நினையணும். ரொம்ப அது உடம்புக்கு நல்லதும் கூட. பார்க்கலாம், மழை மீண்டும் நல்ல பெரிய மழையா வரும்போது மழையில நினையலாம். என்னன்னா, ஒத்தது ஈர்க்கும் என்ற அடிப்படையில வடகிழக்கு பகுதி சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு ஒரு நண்பர் எங்க வீட்டு சம்பந்தமா நீங்க பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த தகவலை நம்ம அந்த ஒரு வீடியோ பதிவு மக்களுக்கு பயன்படுன்ற ஒரு நோக்கத்துல ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லியிருந்தோம். அது எப்படி நன்றி சொல்லியிருந்தோன்னா, திருச்செந்தூர் முருகர், பழனி முருகருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் நான். அதுக்கு ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு, ரெண்டு முருகரும் ஒண்ணுதானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டு முருகரும் ஒன்றுதான், அதுல ஒரு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பலன் தான் வேற வேற பலனா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஜோக்கா கூட இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்ல ஒரு துணுக்கு கவிதைய ஒரு துணுக்கா கூட நம்ம படிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதாவது ஒரு கோர்ட்ல ஜட்ஜி இருப்பாரு. அதாவது ஒரு கோர்ட்னா ஜட்ஜி இருப்பாரு இல்லையா? இப்ப அவரோட ஜட்ஜோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் வருது அப்படின்னா அதுல நியாய தர்மம் பார்த்து, அதாவது எது கரெக்டு எது தவறு அப்படின்ற ஒரு விசாரணையை நடத்தி அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குற வேலை ஜட்ஜுக்கு. அது அந்த கோர்ட்டோட அந்த ஜட்ஜோட போஸ்ட் முடிஞ்சு போகுது இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் கோர்ட்டு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனா அவர் ஜட்ஜா, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர் குடும்ப தலைவனா இருப்பாரா, இல்ல அந்த குழந்தைங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அப்பாவா இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமா ஒரு கோர்ட் டைம் முடிஞ்ச உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் ஒரு குடும்ப தலைவன். இப்போ குடும்ப தலைவன்னா என்ன பண்ணணும்? வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் அவர் தானே செய்யணும். அப்போ தன்னுடைய மனைவிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டு மனைவிக்கு செஞ்சு கொடுப்பாரு. குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அப்ப வீட்டுக்கு ஒரே ஆளு ரெண்டு ரோல் பண்றாரு. ஒன்னு ஜட்ஜாவும் இருக்காரு, இன்னொரு குடும்ப தலைவனாவும் இருக்காரு. இப்ப குடும்ப தலைவனுக்கு உண்டான வேலையை குடும்ப தலைவன் தான் செய்யணும், ஜட்ஜுக்கு உண்டான வேலை ஜட்ஜி தான் செய்யணும். ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஆளு தான். இப்ப அப்படி பார்க்கும்போது முருகன் எல்லாமே ஒண்ணுதான், அது 100% ஒண்ணுதான். ஆனா இருக்கக்கூடிய இடம் தான் அவங்களுடைய வேலையை தீர்மானிக்குது. இப்ப பழனி முருகன் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவனா எடுத்துக்கலாம். குடும்பத்துக்கு தேவையானது என்னென்னவோ அது எல்லாமே அந்த பழனி முருகன் செய்வார். அந்த திருச்செந்தூர் முருகர் பாத்தீங்கன்னா அவர் ஜட்ஜி, கோர்ட்ல இருப்பார், தீர்ப்பு கொடுப்பார். அதாவது நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதுக்குண்டான தீர்ப்பு அவர் நிச்சயமா கொடுப்பார். ஸோ அந்த வகையில ரெண்டு முருகருமே ஒன்றுதான், ஆனா செய்யக்கூடிய வேலை வேற வேற. ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக நான் இதை சொன்னேன். நிச்சயமா ரெண்டு முருகரும் ஒன்றுதான், பட்டு பலன்கள் வேற வேற. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமா வடகிழக்கு பாதிப்பு உள்ள இடத்துல தான் அவரும் இருப்பாரு. ஏன்னா இந்த வடகிழக்கு பாதிப்பு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் யோசனை பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்ட நண்பருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே திருச்செந்தூர் பழனி முருகன் தான், அவருக்கும் நிச்சயமான ஒரு நல்ல அருள் புரியணும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தன்வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.